சட்டத்திட்ட அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கும் கவர்னரையும் சரி நாட்டோட ஜனாதிபதியும் கேள்வி கேட்கிற அளவுக்கு சட்டத்தை வளைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். கம்பெனி சைட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனில மேனேஜிங் டைரக்டரையோ சிஇஓவோ இப்படி ஜிஎம்ஓ இப்படி கீ பர்சன் அவங்க மேல அந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்கா பைண்ட் ஆகும். ஈடி என்ன செய்வாங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மூலமா எப்படி எல்லாம் சான்சஸ் இருக்கு, நாங்க வரம்பு மீறல அப்படின்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அண்ட் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், இந்த ரெண்டு ரிப்போர்ட் மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். இந்த நிறுவனம் நன்றாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கா, இதுல ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா, சட்ட விரோதமாக பண பரிவர்த்தனை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இன்னும் ஏதாவது ரிஸ்க் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்பதை முழுவதுமாக செய்யக்கூடியது இந்த வருட கணக்கு ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஃப்ஐஆர் போட்டு அது பதிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பதிவு பண்ணது பிரகாரம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் எங்க இருந்தாலும் இன்ன வரைக்கும் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா ஊர்ல இருக்கிற ஜுடிஷியல் இருக்கிற எல்லா காவல்துறைக்கும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா 2026 இந்த மக்கள் அவங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் உமா நாச்சியார், பாஜக. வணக்கம் மேம். வணக்கம். தமிழ்நாட்டுல இடி ரைடு கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதற்காக நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க. இதற்கு திமுகவினர் என்னமோ இது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்களோட கருத்து என்ன மேம்? இன்டரிம் தான் கொடுத்திருக்காங்க, அதாவது இடைக்கால தடை உத்தரவு தான் கொடுத்திருக்காங்க. இது ஃபைனல் டிசிஷனே கிடையாது. இவங்க தவறான அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. திமுக நண்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கோர்ட்ல ஏதாவது ஒரு கேஸ் நடந்து அது சாதகமாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு தடை உத்தரவு நான் சொல்றது, இட்ஸ் நாட் அ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இது தடை உத்தரவு, இடைக்கால தடை உத்தரவு இதெல்லாம் வந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு வெற்றியே கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு பொய் தகவலை மக்கள் மத்தியில பரப்புறாங்க. இத நிறைய கேஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு 2G கேஸ்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது அங்கேயும் சொல்ல போனோம்னா இன்னும் வழக்கு இருக்கு, இன்னும் அதனுடைய கண்டினியூஷன் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, 2G கேஸே முடிஞ்சிருச்சு, ஆர் ராசாவும் கனிமொழி இருவருமே குற்றமற்றவர்கள் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய பாரம்பரியமா அவங்க தொடர்ந்துகிட்டு வர ஒரு பொய் பிரச்சாரம் தான் நான் நினைக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இடைக்கால தடை உத்தரவு அப்படின்றது எதற்காக வந்தது அப்படின்னு பார்க்கணும். இந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன சொல்றாங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு சார்பில் இருக்கிற அந்த டாஸ்மாக் துறை சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்துல தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இது அதாவது டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள இந்த இடி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிதான் இந்த தடைக்கால உத்தரவே வந்திருக்கு. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால இந்த இடைக்கால தடை உத்தரவு என்பது தவறான இந்த உத்தரவு ஃபைனல் டிசிஷன் அப்படின்றத இந்த திமுக நண்பர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு தவறான முன்னெடுப்பு என்பதை நான் சொல்றேன். மேம், இப்ப நீங்க சொன்னீங்க ஆர் ராசாவாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மேல இன்னும் வழக்கு போயிட்டு இருந்தாலும் அவங்க இன்னும் அதே பதவியில் அப்படியேதான் இருக்காங்க. பட் இங்க இருக்கக்கூடிய சின்ன மக்கள், அதாவது சாதாரண மக்களுக்கு ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே தண்டனை கிடைச்சிருது. ஆனா அவங்க அதே பதவியில அதே கிளாஸ்ல இன்னுமே அப்படியே தானே இருக்காங்க மேம். இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த இடி விவகாரத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாமே. இடி விவகாரத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த டாஸ்மாக் வெர்சஸ் இடி இப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். இந்த டாஸ்மாக் என்ன, டாஸ்மாக் துறையில தமிழகம் முழுவதும் தெரியும் எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்குறாங்க. அது போக இந்த பாலிசி மேக்கிங்ல நிறைய முறைகேடுகள் இருக்கு, அப்படி எல்லாம் நிறைய விவரங்கள் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. இந்த இடி எப்ப வருவாங்க, ஒரு நிறுவனத்துக்குள்ள அல்லது ஒரு தனிநபரை விசாரிக்கிறதுக்கு இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எப்ப வருவாங்கன்னா, அங்க முறைகேடாக பண பரிமாற்றம் செய்திருந்தால் இந்த இடின்றது வரும். அதுதான் மணி லாண்டரிங் பிரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்றாங்க. அந்த ஆக்ட் பிரகாரம் எங்கெங்க முறைகேடாக
பண பரிமாற்ற முறை நடந்திருக்கிறதோ அங்க இந்த டைரக்டரேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் அந்த இது வந்து வரும், வந்து விசாரணை பண்ணுவாங்க. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே இப்ப செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்ல பார்த்தோம்னா இடி வந்ததும் அப்படிதான். எங்க முறைகேடாக பணம் நடந்திருக்குன்னு அந்த இடத்துல வரும்போதுதான் ஓகே இங்க வந்து முறைகேடாக பணம் நடந்திருக்கிறதுனாலதான் அந்த இடியே வந்து உள்ள வந்து மறுபடியும் அந்த விசாரணை கோர்ட்டுக்கு போது அவர் வந்து சிறைக்கு செல்றாரு. சோ இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த டாஸ்மார்க்ல ஏன் இந்த இடி வந்துச்சு அப்படின்ற அடுத்த கேள்வி வருமா? அந்த இடி அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது திமுக நண்பர்கள் புரியுதோ இல்லையோ நாம வந்து பொதுமக்களுக்கு இந்த விஷயத்த நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்காக நான் இங்க சொல்றேன். அப்பதான் உங்களுடைய அந்த கேள்விக்கும் அதுலயே விடை கிடைச்சிரும். இந்த இடி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற திராவிட கழக ஆட்சியில டாஸ்மார்க் துறைக்கும் என்போர்ஸ்மெண்ட் அதாவது இடிக்கும் ரெண்டு பேத்துக்குமே நடக்கிற இந்த ஒரு பெரிய வழக்குல வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த வழக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து ஒரு 40 எஃப்ஐஆருக்கு மேல யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கணும். டாஸ்மார்க் துறைக்கு போட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அப்ப டாஸ்மார்க்ல வந்து வேலை செய்த ஊழியர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு அங்க வந்து இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த வழக்கோட இது. அப்ப டாஸ்மார்க் துறை மேல இந்த வழக்கு இல்ல. இதுதான் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களோட இதுதான் வந்து இந்த டிராஃப்ட் மாடல் அரசு வந்து கோர்ட்ல வந்து சொன்ன பதில். அதாவது இது வந்து இந்த வழக்கு என்பது டாஸ்மார்க் துறைக்கு இல்லையே, அப்ப இது இடி வந்து எதுக்கு டாஸ்மார்க் துறைக்கு அந்த அலுவலகத்துக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு தான் அங்க கேள்வி. அடுத்து என்னன்னா ஏன் இந்த டாஸ்மார்க் இந்த அலுவலர்கள் வந்து அந்த துறைக்கே போயிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அலுவலர்கள் செஞ்ச குற்றங்கள். அந்த அலுவலர்கள்னா அந்த துறையோட இருக்கிற டைரக்டர்ஸ், அப்புறம் முக்கியமான அபிஷியல்ஸ், அதாவது இது கீ பர்சன்ஸ் சொல்லுவாங்க எந்த ஒரு சட்டத்திலையும். அது இன்கம் டேக்ஸா இருக்கட்டும் இல்ல பொதுவான சட்டமா இருக்கட்டும், சட்டத்துல வந்து கீ பர்சன்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டர்ஸ், மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ, சிஎஃப்ஓ, இப்படி வந்து முக்கியமான ஜிஎம் முக்கியமான நபர்கள் இருப்பாங்க. அவர்கள் மேலதான் இந்த வழக்கு. சரி, அவர்களை விசாரிக்கணும்னா எதுக்கு இந்த துறையில போய் தான் விசாரிக்கணுமா? அவங்க தனிப்பட்ட முறையில விசாரிக்க முடியாதா அப்படின்னா அவர்கள் இந்த இடத்துல 2-3 விஷயங்களா பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த 10 வருடங்களாக நடந்த ஒரு முறைகேடுக்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்க முறைகேடாக பண பரிவர்த்தனை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த அலுவலர்கள் என்ன செய்யறாங்கன்னா 10 வருடங்களாக ஒரு ஆடிட் ரிப்போர்ட்னு கொடுத்திருப்பாங்க. ஒரு நிறுவனத்துல ஆடிட் பண்ணிருப்பாங்க. அந்த நிறுவனத்தை வருஷம் ஆடிட் பண்ணி அதுக்குரிய கணக்கு வழக்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிஷன் கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுக்கறதுல வந்து இந்த பரிமாற்றமோ அல்லது வேற ஏதாவது முறைகேடுகள் நடந்திருந்தா அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல அந்த நிறுவனத்தோட ஸ்டேட்யூட்டரி ஆடிட்டர் வந்து சர்டிஃபை பண்ணணும், குவாலிஃபை பண்ணணும் அந்த ரிப்போர்ட்டை. குவாலிஃபைனா இந்த நிறுவனத்துல இத்தனை விதமான ரிஸ்க் இருக்கு, அதுக்கு அந்த ரிஸ்க கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல்ஸ் இல்ல, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இல்ல, எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இதெல்லாம் ஆடிட்டிங்லயும் இருக்கு, சட்டத்திட்டத்திலயும் எல்லாத்துலயுமே இருக்கு. அது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிறுவனத்துல ஒரு ஆடிட் ரிப்போர்ட் வந்துருச்சு இந்த வருஷத்துக்குரியது. அதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு ஆடிட்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த ரிஸ்க குறைக்கிறதுக்கோ இல்ல அந்த ரிஸ்க சரிப்படுத்துறதுக்கோ அந்த இடத்துல என்ன செய்வாங்க, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் டு கண்ட்ரோல் தி ரிஸ்க் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்றது யாரோட கடமை? அந்த நிறுவனத்தை வழிநடத்துகிற மேனேஜிங் டைரக்டர், முக்கியமான அலுவலர்கள், அதாவது சிஎஃப்ஓ, சிஇஓ, இப்படி நிறைய டெசிக்னேஷன்ல இருக்கிற அந்த கீ பர்சனாலிட்டிஸ் வந்து அதெல்லாம் சரி கட்டணும். இங்க என்ன நடந்திருக்கு? இது எதுவுமே அவங்க செய்யல. அப்ப யார் மேல குற்றம் வந்துருச்சு? அந்த அலுவலர்கள் மேல குற்றம் வந்துருச்சு. மேலும் அவங்க வந்து இந்த ரிஸ்க் கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இது என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஊழல்ல கொண்டு போய் முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் இந்த இடி வந்து போயிருக்கிறாங்க. இந்த இடி போனோடனே அங்க என்ன நடக்கிறது? அடுத்தது இந்த நிறுவனத்துக்கும் இந்த இடிக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால இடி வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு வந்து ஒரு தடை உத்தரவு வாங்குது. இந்த தடை உத்தரவு என்னன்னா இது வந்து அந்த நிறுவனத்தை கட்டுப்படுத்துது. வேற ஏதேதோ காரணங்களுக்கு சொல்றாங்க. தனிநபர் கேஸ்க்கு எதுக்கு பொதுத்துறையை வந்து இவங்க இடி வந்து ரைடு பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கு இதனுடைய ஒரு அர்த்தம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட் தான். இது மிகப்பெரிய ஊழலுக்கு வித்திடும்ன்ற ஒரு நோக்கத்துலதான் இடி உள்ள போயிருக்கு. அடுத்து வந்து இதை நிரூபிக்க வேண்டிய கட்டம் வந்து இடிக்கு வந்து இருக்கு.
இந்த கேஸ் வந்து அங்க போகும்போது தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு நீங்க தடை கொடுத்துடணும். இனிமேல் இந்த துறைய இவங்க வந்து இடி வந்து ரைட் பண்றதுக்கோ மித்த விஷயங்களை எடுத்து முன்னெடுக்கிறதுக்கோ இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இடி தரப்புல இருந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது இடி தரப்புல இருந்து இனிமேல் தான் பதில் சொல்லுவாங்க. அவங்க இடைக்கால தடை உத்தரவு வாங்கிட்டாங்க. மறுபடியும் இடி வந்து நோட்டீஸ் கொடுத்து அந்த முன்னெடுப்ப நாங்க இந்த துறையும் நாங்க இதுக்கு எடுத்துக்கிறோம், நாங்க இதுலயும் ரெய்டு செய்யறோம்ன்றதுக்கு இன்னும் பல காரணங்களை கொண்டு வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்படி வந்து இந்த கேஸ் வந்து இழுத்துக்கிட்டு போகுது. அது மட்டும் கிடையாம இப்ப திராவிட மாடல் ஆட்சியில என்ன நடக்கிறது, கடந்த சில மாதங்களாக நாம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னமே நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நிறைய நியூஸும் வந்துருச்சு. சில சட்டத்திட்ட அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கவர்னரையும் சரி நாட்டோட ஜனாதிபதியும் கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து சட்டத்தை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதனால் பாதிக்கப்படுவது என்ன ஆகுதுன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அரசியலமைப்பு பிரகாரம் ஒரு சட்டத்திட்டம் இருந்தும் இங்க அரசியல்வாதிகளுடைய சுயநலத்துக்காக இந்த அரசியல் சட்டத்தை உச்ச நீதிமன்றத்தை வச்சு வளைச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறது. காலப்போக்கில் இடி வந்து எப்படி இதை முன்னெடுத்து செல்லும், நிச்சயமாக முன்னெடுத்து செல்லும், அவ்வளவு சீக்கிரமா விடாது. ஆனா அதே நேரத்துல நாம இந்த வழக்கு வந்து பொறுத்திருந்ததா இடி அதோடைய வரம்பை மீறி நடந்ததால் தான் இந்த இடைக்கால தடை அப்படின்னே சொல்றாங்களே மேம். அதாவது அந்த இடைக்கால தடை வாங்குறதுக்கு தமிழக அரசு சார்பில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த வழக்கு தனிநபர்கள் மீது போடப்பட்ட வழக்கு, இந்த வழக்குக்கும் அந்த துறைக்கும் அதாவது டாஸ்மாக் துறைக்கும் சம்மதமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமா சொல்லிதான் இந்த இடைக்கால இன்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடைக்கால தடை உத்தரவை வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து இந்த பொதுப்பணி இந்த டாஸ்மாக் துறை வந்து ஊழலே செய்யல அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது இதுக்கு. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இடைக்கால தடை என்பது விசாரிக்க கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த தடையை வாங்கியிருக்காங்களே ஒழிய இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எந்த ஊழலும் செய்யவில்லை, அதனுடைய பொறுப்பாளிகள் அதாவது அமைச்சர்கள் எந்த ஒரு ஊழலும் செய்யவில்லை என்பது அர்த்தம் அல்ல. இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரவே இல்லை. இப்பதான் இந்த வழக்கை எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இடி வந்து தன்னுடைய வரம்பை மீறுகிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் எடுத்துக்குவோம். ஒரு ஆடிட்டராக நான் பிராக்டிஸ் செய்வதனால இதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பப்ளிக் லிஸ்டோடோ இல்ல ஒரு பிரைவேட் லிஸ்டோடோ அந்த கம்பெனியை வந்து ரன் பண்றது யாருன்னா, கம்பெனியை எப்படி சொல்லுவோம்னா ஒரு பர்சன் சொல்லுவோம், ஆர்டிபிசியல் பர்சன் சொல்லுவோம் கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம். அப்ப கம்பெனி தன்னிச்சையா இயங்குமா அப்படின்னு கேள்வி வரும். இல்ல, அது ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது. ஆனா அந்த உயிரை கொடுத்து அந்த இயக்கத்தை கொண்டு வர்றது யாருன்னா அதன் பின்னால் நின்று வழி நடத்துபவர்கள், மேனேஜிங் டைரக்டர்ஸ், இப்படி வந்து வழி நடத்துபவர்கள் கம்பெனி ஆக்ட்ல வந்து டெசிக்னேட்டட் பண்ணிருப்பாங்க. அந்த டெசிக்னேஷன் பண்ணவங்க தான் இந்த கம்பெனியை வழி நடத்துவாங்க. இப்போ ஒரு கம்பெனி மேல நாம ஒரு கேஸ் போடுறோம்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்பர் டு தி மேனேஜிங் டைரக்டர் இப்படிதான் ஆகும். ஆனா இங்க இந்த வழக்குல என்ன ஆகுறதுன்னா டாஸ்மாக் நிறுவனத்து மேல இவங்க வழக்கை போடல, தனிப்பட்ட நபர்கள் அந்த 41 எஃப்ஐஆர்னு சொல்றாங்க. அந்த 41 எஃப்ஐஆருக்கு யார் மேல அந்த எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கணும் அந்த நபர்களை விசாரிக்க. ஆனால் இடி இந்த இடத்துல வரம்பு மீறிச்சா அப்படின்றதுக்கு இன்னொரு மறுபடியும் இப்படி வந்து இந்த இடத்துல வரம்பு மீறிச்சா இல்லையான்றத வருங்காலத்துல உச்ச நீதிமன்றம் தான் இதுக்கு வந்து விளக்கம் சொல்லணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி ஆக்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனில மேனேஜிங் டைரக்டரையோ சிஇஓவோ இப்படி வந்து ஜிஎம்ஓ இப்படி கீ பர்சன் வந்து அவங்க மேல அந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்கா பைண்ட் ஆகும். அந்த காலகட்டத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கலி அந்த வழக்கு வந்து பைண்ட் ஆகி அவங்க வந்து அதுக்கு பொறுப்பாளியாக வருவார்கள். அவர்கள் தான் அந்த வழக்குக்கு குற்றவாளிகளாக பின்னாடி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இங்க நடக்கிறது என்னன்னா போடப்பட்ட வழக்கு என்பது தனிநபர்கள் மீது. ஆனால் இந்த தனிநபர்கள் எங்கே இருந்திருக்காங்கன்னா ஒரு துறையில, அந்த டாஸ்மாக் இதுவரைக்கும் வந்த விவகாரங்கள் எப்படி இருக்குன்னா தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் வாங்குகிறார்கள். இது தமிழ்நாடு முழுவதும் கிடையாது, இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்ட ஒன்று.
ஆனால் அடுத்த 2வது விஷயம் வந்து இங்க இருக்கிற அமைச்சர்கள், திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள், இன்னும் சில பெரும்புலிகள் தங்களுடைய சாராய சாலை, அதாவது அவர்கள் தான் அந்த ஃபுல்லா வந்து அந்த சாராய தொழிற்சாலை சொல்லக்கூடிய நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். அங்க இருந்துதான் இந்த டாஸ்மார்க்கு வந்து ப்ரொக்யூர்மெண்டே நடக்குது. அப்ப இந்த ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கிறதுக்கு எப்படி ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு அந்த அமைச்சர் முதலாளியாக இருக்கக்கூடிய ஒரு சாராய தொழிற்சாலையில இருந்து இந்த டாஸ்மார்க்கு அங்க இருந்து அந்த மதுபானத்தை வாங்குமான்னு கேட்டா சட்ட பிரகாரம் அது முடியாது. அப்ப எப்படி இந்த டெண்டர் கொடுப்பாங்க அந்த தொழிற்சாலை கேட்டா இடையில வந்து ஒரு ஏஜென்ட் வருவாங்க, அதை வந்து பினாமியா இந்த அமைச்சர்கள் வச்சுக்கிடுவாங்க. இது வரைக்கும் அப்படிதான் நிறைய பினாமிகள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு பினாமிகளுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய இவர்கள் ஊழல் செய்வதெல்லாம் இப்படிதான். இந்த பினாமி மூலமாக தான் எல்லா டிரான்சாக்சனும் நடக்கும். இதுலதான் இதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட நாம கேள்விப்பட்டோம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக் குமார் அவர்களையும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. திடீர்னு அவர் வந்தாரு. அதே மாதிரிதான் இந்த கேஸ்லயும் இந்த ரத்தீஷா இருக்கட்டும், ஆகாஷா இருக்கட்டும், சில மாதங்களுக்கு பிறகு ரொம்ப விடுதலையாகி ரொம்ப சுதந்திரமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே ஒரு கருத்து இருக்கு. நம்ம இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து அந்த சாராய தொழிற்சாலைக்கும் இந்த டாஸ்மார்க்குக்கும் இடைப்பட்ட ஒரு நபர் நியமிக்கப்படுகிறார். அவர் மூலமாக ஒரு நிறுவனம் உருவாகி அமைச்சரோட தொழிற்சாலையில இருந்து அந்த பாட்டில்கள் எல்லாம் வாங்கி டாஸ்மார்க்கு கொடுக்கப்படுகிறது. சோ இப்படிதான் வந்து சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை இவங்க வந்து சரி கட்டுறாங்க. இதுலயும் முறைகேடு நடந்திருக்கு. அடுத்து இன்னொரு சொல்ல போனோம்னா, இங்க விற்கப்படும் பாட்டில்கள், அதாவது டாஸ்மார்க்ல வந்து விற்கப்படக்கூடிய பாட்டில்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது மட்டும் இல்லாமல் கணக்குக்கே வராத, அதாவது கவர்மெண்ட் கணக்கு, டாஸ்மார்க் கணக்கிலே வராத இன்னும் சில பாட்டில்களும் விற்கப்படுகிறது என்று பொதுவான குற்றச்சாட்டும் எழுகிறது. இப்படி பலவிதமான முறைகேடுகள்ல சிக்கினது மட்டும் இல்லாமல் முறைகேடாக பணம் பரிமாற்றம் செய்திருப்பது என்பது அப்பட்டமாக தெரிந்ததால் தான் இந்த இடி என்பது நேரடியாக உள்ள வந்துருச்சு. இப்ப வந்து ஏன் இடி வந்து தன்னுடைய வரம்பை மீறிடுச்சா அப்படின்னு கேட்டோம்னா, இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து இடிக்கு உண்டு. இப்ப வந்து இடைக்கால தடை உத்தரவு எப்படி நிரூபிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடைக்கால தடை உத்தரவு இருக்குல்ல, இந்த நேரத்துல இடி என்ன செய்வாங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மூலமா எப்படி எல்லாம் சான்சஸ் இருக்கு, நாங்க வரம்பு மீறல அப்படின்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அண்ட் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், இந்த 2 ரிப்போர்ட் வந்து மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். ஒரு நிறுவனத்தோட நல்லது கெட்டது, இந்த நிறுவனம் நன்றாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கா, இதுல ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா, சட்ட விரோதமாக பண பரிவர்த்தனை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இன்னும் ஏதாவது ரிஸ்க் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்பதை முழுவதுமாக செய்யக்கூடியது வந்து இந்த வருட கணக்கு வந்து ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ல என்ன செய்யறாங்கன்னா, ரிஸ்க் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்துல ரிஸ்க் இருக்கு, ஆனா அதை சரி கட்டக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்டர்னல் ஆடிட்டர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டையும் இவங்க வந்து கணக்குல எடுத்துக்குவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சோ இப்ப வந்து நாங்க வரம்பு மீறல என்பதை நிரூபிக்கக்கூடிய கட்டத்துல இந்த இடி இருக்காங்க, இதுக்குரிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆகையால இந்த இடைக்கால தடை உத்தரவு என்பது தற்காலிகமானதுதான் ஒழிய இது வந்து நிரந்தரமான தீர்ப்பு அல்ல. இன்னும் தீர்ப்பே சொல்லல, ஒரு சின்ன ஒரு உத்தரவு வந்திருக்கிறது, அதுவும் இடைக்கால உத்தரவு என்பது இந்த செயல்பாடுகளை நிறுத்தி வைக்கப்படும், அதாவது இடி ரெய்ட வந்து நிறுவனத்துக்கு வரக்கூடாது என்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன் என்றுதான் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தவறான ஒரு பார்வையில வந்து பொதுமக்கள் மத்தியில தவறான ஒரு அர்த்தத்துல இத பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மோசமான ஒரு முன்னெடுப்பை வழி எடுக்கும் என்பதுதான் சொல்லணும். மேம், இதற்கு முன்னாடி இடியோட வழக்குல பதிவான செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக் அவர்கள் திடீர்னு பார்த்தா தலைமறைவுன்னு சொன்னாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப சுதந்திரமா வந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த கேஸ்ல பதிவாகி இருக்க ரத்தீஷா இருக்கட்டும், ஆகாஷா இருக்கட்டும், அவர்களும் இன்னும் கொஞ்ச நாளையில இதே மாதிரி வந்துடுவாங்க அப்படின்னு மக்களிடையே ஒரு கருத்து இருக்கு மேம். இதுல உங்களுடைய கருத்து? அது உண்மைதான், மக்கள் நினைக்கிறது உண்மைதான். ஆனா எப்படி என்பதுதான் அவர்களுக்கும் தெரியல. அதை எப்படி என்று சொல்கிறேன். இப்ப சாதாரண ஒரு வழக்கு, ஒரு குற்றம் யாராவது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள போலீசார் வந்து எஃப்ஐஆர் போட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அவங்கள வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஆனா இந்த இடி வந்தாங்கன்னா இவங்க வந்து போலீஸார் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் நாட் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதனால வந்து அவங்க போலீஸ் சப்போர்ட்டை எடுப்பாங்க. அது எப்ப தேவைப்படுதோ அப்பதான் எடுப்பாங்களே ஒழிய, ஆனால் அவங்களாதான் மித்த எல்லா வேலைகளையும் செய்யணும். அவங்க யாரையும் போய் பிடிக்கவும் முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆக மொத்தம் இவங்க வந்து ரெய்ட் பண்ணுவாங்களே ஒழிய அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய அந்த செயல்பாடுகள் வந்து இடி டிபார்ட்மெண்ட் செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரரை வந்து பிடிக்க முடியாம இருந்தது இது உங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டுக்கே தெரியும். இன்னும் செந்தில் பாலாஜி அவர்களோட சகோதரனை இன்னும் பிடிக்கலையே அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஃப்ஐஆர் போட்டு அது பதிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பதிவு பண்ணது பிரகாரம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் எங்க இருந்தாலும் இன்ன வரைக்கும் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா ஊர்ல இருக்கிற ஜுரிஸ்டிக்ஷன்ல இருக்க எல்லா காவல்துறைக்கும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அவங்க வெளிநாட்டுக்கே தப்பி போனா கூட அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு புது டேர்ம் இருக்கு. அதான் வெளிநாட்டுல எங்க நாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ எல்லாம் போடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, ஏர்போர்ட்டுக்கு அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏர்போர்ட்ல அந்த அதிகாரிகள் வந்து அப்ப செக் பண்ணும்போது பிடிச்சிருவாங்க. இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் இடி டிபார்ட்மெண்ட்ல நடக்குமானா அது கிடையாது. அதனாலதான் இடி வழக்குல ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் தமிழ்நாட்டுக்குள்ளதான் தலைமறைவா இருந்தாங்க. ஆனா அது வந்து அந்த கட்சிக்கும் காவல்துறை கூட காரணம் என்னன்னா காவல்துறை வந்து முதல்வர் கையில் இருக்கிறனால எல்லா பேருக்குமே தெரிஞ்சுதான் விட்டுருந்தாங்க. ஆனா இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அது பிடிபடாம இருந்தது. அவரு கையிலேயே சிக்கல. அவங்க அப்படி இடி டிபார்ட்மெண்ட்காரவங்க வந்து அப்படிப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போடுவாங்க. இதுதான் முறை. ஆனா திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குல என்ன ஆச்சுன்னா, அவர்களுடைய சகோதரர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா, அதாவது இடி டிபார்ட்மெண்ட் கோர்ட்டுக்கு போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து நேரா வந்து கோர்ட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க நடமாட முடியும். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சட்டத்திட்டம். இதுதான் இவங்களும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரித்தீஷா இருக்கட்டும், ஆகாஷா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அதை தான் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இந்த வழக்கு இப்ப வந்துருச்சு இல்லையா, கோர்ட்டுக்கு வந்துருச்சு. குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகிறதுக்கு முன்னாடியே இடைக்கால தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயம் வெளிவர வேண்டியது இருக்கு. ஒரு சட்டத்துல இருக்கிற அதாவது இன்னொரு விஷயத்தையும் இதுல நான் பதிவு செய்ய விரும்புறேன். கிட்டத்தட்ட பல மாதங்களாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பொருட்டு நிறைய தவறான முன்னெடுப்புகளை நாட்டுல முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்தியாவுல இறையாண்மை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண முடியுதா, நீதிபதிகள் இதுக்கு தலை வணங்குறாங்களா, இந்த கேள்வி வந்து முன்னெடுப்பா வச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இதற்கு உதாரணம் சொல்லலாம். அப்படிதான் அவர்களுடைய மக்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் இருக்கிறோம். வந்து உச்ச நீதிமன்றத்தை முழுமையாக நம்பியிருக்கிறார்கள். நிறைய இவங்க நாட்டுல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து எதுவுமே பயப்படாம நம்மளுக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு அப்படின்ற ஒரு போக்கிலேயே இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் மக்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சுட்டா 2026 வந்து இவங்க மக்கள் வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ மேம். இவ்வளவு உங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவே பதிலமைத்தமைக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ.